இந்த சங் காஸ்ட் ஃபேலசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் என்னோட நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்டுக்கிட்ட பார்க்குறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து, நீட் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ரிப்பீட்டடாக எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி நான் எஃபர்ட் போட்டுட்டேன், நான் சக்ஸஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்புவாங்க. சிமிலர்லி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி நான் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ இன்னும் கொஞ்சம் தானே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டில். சிமிலர்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவ்வளோ டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ எஃபர்ட் நான் கொடுத்துட்டேன், அதனால லெட் மீ பி, அதோட இது நான் எடுத்த டிசிஷன், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து எங்கே உங்களுக்கு கொண்டு போகும்னா ஒரு காக்னிட்டிவ் பயாஸ்க்குள்ளே கொண்டு போகும். அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு வாழ்ந்த ஒரு திருப்தியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு காக்னிட்டிவ் பயாஸ்க்குள்ளே நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ இது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாமுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக, இப்போ நீட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் பேட்ச் போயிட்டே இருக்காங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி கூட பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக அட்டெம்ப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பிலீஃப் சிஸ்டம், நான் சக்ஸஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்மளை நம்ப வைக்கும் நம்ம பிரெயின். எதனாலனா ஆல்ரெடி நிறைய எஃபர்ட் நம்ம போட்டிருக்கோம், நிறைய டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம்னு. இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு உள்ளே போயிடுவாங்க. ஸோ இதுலேருந்து நான் இங்கே சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முன்ன வச்ச காலை பின்ன வைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லவே இல்லை. திருவள்ளுவர் சொன்னார் எண்ணி துணிக கருமம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காலத்தில் திருவள்ளுவரோட இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிளியராக இருக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம டைமோ எஃபர்ட்டோ இல்லை பணமோ வந்து அந்த இந்த க்ரைட்டீரியாவில் இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளாரிட்டி இருக்கணும். அண்ட் எப்போ வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. எந்த டைமில் நான் வந்து எக்ஸிட் ஆகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து $1 million இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, திரும்ப வந்து $5 lakh இன்வெஸ்ட் பண்ண போனாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ அதனால் இதே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணி அவங்கள உட்காந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போட வச்சேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிச்சு எந்தெந்த க்ரைட்டீரியாவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த க்ரைட்டீரியா இல்லைன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது பண்ணும்போது அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்ம எக்ஸாம்ஸில் கூட வருஷக்கணக்காக நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஒரு அளவுக்கு நம்ம அட்டம் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடுவோம். ஏன்னா லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோரிங் தான், ஆனால் அதுக்காக வருஷக்கணக்காக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வில் நாட் பி ஏபிள் டு க்ரோ. இதே மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடீஸை நான் பார்த்துட்டே இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தான் இதை அட்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதில் யாஸ்மின் அப்படிங்கிற பொண்ணு வந்து 3 வருஷம் நீட்டுக்காக அவளோட டைம் எஃபர்ட் கொடுத்துருக்கா. அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் டாப்பர். 3 வருஷம் கழிச்சு 19, 20 வயசு ஆகும்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிகிரி முடிச்சிட்டாங்க, இந்த பொண்ணு டிகிரி முடிக்கல. ஸோ நம்மகிட்ட ஒரு சாதாரண டிகிரி கூட இல்லையேன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப டிவாஸ்டட் ஆகிட்டா. ஸோ அந்த பொண்ணு ஷீ கேம் ஃபார் த கவுன்சிலிங். அந்த பொண்ணுக்கு நாங்கள் கைட் பண்ணோம். இவங்க எல்லா சுச்சுவேஷன்லையும் சரி. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்தாங்க, அவங்க வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த லைஃப் விட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புள்ளே இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி நான் இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து புது சாய்ஸ் எல்லாம் தேடி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இது என்னோட டிசிஷன். அது வந்து தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, லெட் பி அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு குருட்டுத்தனமான ஒரு காக்னிட்டிவ் பயாஸ் தான். அடுத்து அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் பீப்புளை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஃபெயிலியர் ப்ராஜெக்டில் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டேன், அதனால இது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த காக்னிட்டிவ் பயாஸஸ் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எதுக்காக அவங்க ரிப்பீட்டடாக அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு தேடும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம், அந்த ஃபியர் ஆஃப் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நான் க்ரியேட் பண்ணிட்டேன், அது உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் அவங்க செல்ஃப் எஸ்டீமையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து அந்த ஃபியர் ஆஃப் லைக் ஃபெயிலியரை நான் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வெளியில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இல்லை அவங்களுக்கு. அது ஒரு அவர்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி சில விஷயங்கள் காமனாக இவங்ககிட்ட எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் சரியாக தப்பாக்குள்ளே நம்ம போகல, ஆனால் இது நம்ம லைஃப்பை முடக்கி போட்டுரும். இது ஒரு காக்னிட்டிவ் பயாஸ் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் டிஸ்ஃபங்க்ஷனலாக மாற்றுது அப்படின்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். நத்திங் ராங் தட் ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ ஆல். ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரிப்பீட்டடாக நீட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க.
உங்கள் டைம் ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் ஒன்று, அது திரும்பவே கிடைக்காத ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸ் நிறைய அவைலபிள். அது என்ன, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை பாருங்கள், என்னோட இந்த காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பரை கால் பண்ணுங்கள். உங்களோட பர்சனாலிட்டி செக் பண்ணி உங்களோட லேர்னிங் அபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், என்னென்ன கோர்சஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், ரொம்ப ஈஸியாக ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய கவுன்சிலிங்கை நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன்லேயும் கைடன்ஸ் அவைலபிள். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching the video. Thanks a lot. Bye-bye. Take care.